சோழர் சுந்தரத்துல புதுசா ஒன்று சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒன்று போட்டாங்க. அதில் மகாவிஷ்ணுவா போடுறதுக்கு மகாவிஷ்ணுவாச்சே ஃபுல்லாக ப்ளூ பெயிண்ட் அடித்து நகரட்டெல்லாம் போட்டு பஞ்சகச்சாரம் கட்டி எல்லாம் ஜரியெல்லாம் தெரியுற மாதிரி வச்சு அங்கவஸ்திரம் போட்டு கிரீடத்தெல்லாம் வச்சு நல்லா அமுத்திட்டு காதலை திருகாணி போட்டது நல்லா ஆன்னு கத்துற அளவுக்கு போட்டு திருகி விட்டு அவன் வலி தாங்காம உட்கார முடியாமல் நிற்க முடியாமல் சுற்றி சுற்றி வந்தான். டைரக்டர் பார்த்தேன், யோ மகாவிஷ்ணுவாயா நீ பேயா அலையிற பறக்கிற ஒரு இடத்துல உட்காரையா இதில் முடிச்சவன் ஒரு இடத்துல உட்காரியா அப்படின்னு ஒரே இடத்துல உட்கார்ந்தார். ஒரே இடத்துல உட்காந்து சொல்லிட்டாங்க. வேத்து விறுவிறுத்து போய் பெயிண்ட் எல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் கரைஞ்சி போய் அப்படியே ஒரு மாதிரியா பச்சை கலர் மாதிரி ஆக ஆரம்பிச்சது. என்னையா கலர் எல்லாம் ஆனா ஒன்னையா இந்த நாமம் இருக்கு பாரு இதுதான் பிரமாதமா இருக்கு, அதை வச்சுதான் உன்னை மகாவிஷ்ணுன்னு சொல்லலாம். கிரீடத்தை கரெக்டா வச்சிருந்தானா இந்த முனை இங்க குத்தி நேரா ரத்தம் வடிஞ்சிருக்கு. அப்பதான் இவனுக்கு தெரிஞ்சிருக்கு இவன் அவர் முன்னால அழிக்கவும் முடியல துடைக்கவும் முடியல. அந்த வாயா சாட்டு வாயா அப்படி பின்னால கொண்டு போய் உட்காந்து வச்சுட்டாங்க. முன்னால ஒரு 8 கதவு இருக்கும். 8வது கதவை